வணக்கம். 3 செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்தியதை கண்டித்து கொடும்பாவி எரிப்பு. அரசு சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் ஆவேசம். ஏனாமில் 7 சீட்டு நடத்தி 12 கோடி மோசடி. பணத்தை மீட்டு பாதிக்கப்பட்டவருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி மாஜி எம்எல்ஏ கோரிக்கை. நவம்பர் 1ஆம் தேதியை வைர விழாவாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதன்கிழமை ரயில் மறியல். பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்கம் நடத்துகிறது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ராஜபக்சே உருவ பொம்மையை எரிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் சகோதரர் இலங்கை பாதுகாப்பு அமைச்சக இணையத்தில் தமிழக முதல்வரை கொச்சைப்படுத்தி அவதூறாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்பை புறக்கணித்து அண்ணா சிலை அருகே ராஜபக்சேக்கு எதிராக அவர்கள் கண்டன கோஷம் எழுப்பினர். அப்போது திடீரென்று ராஜபக்சேவின் உருவ பொம்மையை கீழே போட்டு செருப்பால் அடித்தனர். இதைத் தொடர்ந்து ராஜபக்சே உருவ பொம்மையை அவர்கள் எரிக்க முயன்றனர். உடனே பாதுகாப்பு பணியில் இருந்த ஒதியஞ்சாலை போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி உருவ பொம்மையை பறிமுதல் செய்தனர். பின்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களை கலைத்து சென்றனர். சம்பவத்தால் அண்ணா சாலை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனாமில் 7 சீட்டு மோசடியில் பணத்தை இழந்தவர்கள் மீட்டு தர வேண்டும் என காவல்துறை தலைவரிடம் வலியுறுத்தினர். ஏனாம் பகுதியை சேர்ந்த கால கணபதி, அவரது மனைவி கால ஆனந்த லட்சுமி ஆகியோர் 7 சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இவர்கள் அப்பகுதியை சேர்ந்த 670 பேரிடம் ரூபாய் 11 கோடியே 80 லட்சம் வரை 7 சீட்டு நடத்தி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஏனாம் காவல் நிலையத்தில் கடந்த 20 நாட்கள் முன்பு பாதிக்கப்பட்டோர் தரப்பில் புகார் செய்யப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே 7 சீட்டு மோசடியில் பணத்தை இழந்த 50 பேர் முன்னாள் எம்எல்ஏ சிலக ராஜேஸ்வர ராவ் தலைமையில் 2 வேன்களில் ஏனாமில் இருந்து நேற்று காலை புதுச்சேரி வந்தனர். ஐஜியிடம் மனு கொடுக்க அலுவலகம் முன் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் அப்போது ஐஜி இல்லாததால் கடற்கரை பகுதிக்கு சென்றனர். பின்னர் மதியம் ஐஜி பிரவீர் ரஞ்சனை சந்தித்து 7 சீட்டு மோசடி பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்தனர். நவம்பர் 1ஆம் தேதியை அரசு விடுமுறை தினமாக அறிவித்து சுதந்திர வைர விழாவினை புதன்கிழமை ரயில் மறியல் போராட்டம் நடத்த இருப்பதாக பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நவம்பர் 1ஆம் தேதி புதுவை சுதந்திர தின வைர விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்பதுடன் இதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் புதன்கிழமையன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது என்றும், மத்திய மாநில அரசுகளை விமர்சிப்பது தங்கள் நோக்கமல்ல என்றும், சுதந்திர வழியில் தியாகி பென்ஷன் பெற்று தருவதே தங்கள் நோக்கம் என சிவராஜ் கூறினார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 22 இடங்களுக்கு 3ஆம் கட்ட கவுன்சிலிங் நடத்த வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுவையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆண்டுதோறும் சென்டா கலந்தாய்வு மூலம் MBBS மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. அதன்படி கடந்த ஜூன் 24, 25ஆம் தேதிகளில் முதல் கட்ட கலந்தாய்வும், அதைத் தொடர்ந்து ஜூலை 24, 25ஆம் தேதிகளில் நடைபெற்ற 2ஆம் கட்ட கவுன்சிலிங்கில் தேர்வு பெற்ற மாணவர்கள் ஜூலை 30ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றனர். நிகர்கலை பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஆண்டுக்கு 7 லட்சம் முதல் 9 லட்சம் வரை கட்டணம் இருப்பதாலும், சீட் கிடைத்தாலும் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் அரசு ஆண்டுக்கு 2.25 லட்சம் மட்டுமே அளிப்பதாலும் ஏழை மாணவர்கள் சேர தயக்கம் காட்டுகின்றனர். இதனால் 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 22 இடங்கள் காலியாக உள்ளன. வெங்கடேஸ்வரா 2, லட்சுமி நாராயணா 37,
அறுபடை வீடு 4, விநாயகா மிஷன் 5, மகாத்மா காந்தி 7 என மொத்தம் 22 இடங்கள் காலியாக உள்ளன. மேலும் அரசு மருத்துவக் கல்லூரியில் மொத்தம் உள்ள 150 இடங்களில் புதுவை அரசுக்கான இடங்கள் 127 போக 23 இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டின்படி நிரப்பப்படுகின்றன. இந்த ஒதுக்கீட்டு இடங்களில் மாணவர்கள் சேர அடுத்த மாதம் 5ஆம் தேதி கடைசி தேதியாகும். ஆகையால் இதிலும் இடங்கள் காலியாகும். எனவே 3ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் என மாணவர் பெற்றோர் தரப்பில் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்படுகிறது. கச்சத்தீவை மீட்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழர் தேசிய முன்னணி இயக்கத் தலைவர் பழ நெடுமாறன் வலியுறுத்தியுள்ளார். தமிழர் தேசிய இயக்கத்தின் புதுச்சேரி நிர்வாகிகள் கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தமிழர் தேசிய முன்னணி இயக்கத்தின் தலைவர் பழ நெடுமாறன் தலைமை தாங்கி பேசினார். பின்பு செய்தியாளரை சந்தித்த அவர் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் சகோதரர் அவரது இணையத்தின் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து மிகவும் கொச்சைப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளார். இதற்கு தமிழகத்தின் அனைத்து கட்சிகளிடம் இருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இதை திரும்ப பெற்றுக் கொண்டதாக தெரிவித்த அவர் மத்திய அரசு சார்பில் இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு குரல் கொடுத்ததை வரவேற்பதாகவும் இதேபோல் தமிழர் பிரச்சனைகளான காவிரி, முல்லை பெரியாறு அணை, கச்சத்தீவு பிரச்சனைகளுக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு போராடி இருந்தால் இந்த பிரச்சனைகளில் பின்னடைவு வந்து இருக்காது எனவும் கச்சத்தீவு உடன்பாடு இந்திய நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படவில்லை என அந்த உடன்பாடு செல்லாது என்றும் கச்சத்தீவை பிரதமர் மோடி திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்தார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மத்திய அரசு வகுத்த பாடத்திட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதை தாங்கள் ஏற்கவில்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களுக்கு தேவையின் அடிப்படையில் பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். தேங்காய்தீட்டு துறைமுக முகத்வாரத்தை ஆழப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். விசைப்படகு சேதங்களால் மீனவர்கள் அச்சம். ரொட்டிப்பால் ஊழியர்கள் 33வது நாளாக போராட்டம். கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரத்தை கைவிடப் போவதில்லை என சபதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேங்காய் திட்டு முகத்வாரத்தில் தூர்வாரம் கப்பல் வந்துள்ள நிலையில் மணல் திட்டுக்கள் காரணமாக பணிகளை துவக்குவதில் இழுபறி நீடிக்கின்றது. புதுவை தேங்காய் திட்டு முகத்துவாரத்தில் மணல் திட்டு ஏற்பட்டுள்ளதால் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் முகத்வாரத்தில் தூர் வாருவதற்கான கப்பல் நேற்று வந்தது. தேங்காய் திட்டு துறைமுக முகத்வாரம் கடலை வந்து செல்வது போல் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் அடிக்கடி மணல் திட்டு ஏற்படுகிறது. கடல் நீரோட்டம் அதிகமாக இருந்தால் விசைப்படகு செல்வதற்கு சிரமம் இருக்காது. ஆனால் நீரோட்டம் குறையும் போது முகத்வாரம் வழியாக விசைப்படகுகள் செல்ல முடியாத அளவு மணல் திட்டுகள் தெரிகின்றன. இதனை
மீறி விசைப்படகுகள் செல்லும் போது மணல் திட்டில் சிக்கி பழுதாகி நீண்டு விடுகின்றது. அப்போது வரும் பெரிய அலைகளால் படகுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டு பாறைகளில் மோதி சேதமடைகின்றன. கடந்த 2 மாதங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட படகுகள் மணல் திட்டில் சிக்கி சேதமடைந்தது. இந்நிலையிலும் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதன் விளைவாக துறைமுகத்தை தூர்வாரும் கப்பல் நேற்று புதுவை வந்தது. தற்போது முகத்வாரத்தில் அதிகமான மணல் திட்டு காணப்படுகிறது. இதனால் தூர்வாரும் கப்பல் முகத்வாரத்திற்கு வர முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து தூர்வார வசதியாக பைப்லைன் அமைக்கும் பணிகள் ஓரிரு நாளில் துவங்க உள்ளது. ஒரு வாரத்திற்குள் முகத்வாரத்தை ஆழப்படுத்துவதற்கான பணியில் தூர்வாரும் பணியில் டிரட்ஜிங் கப்பல் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் 33வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் கடந்த 33 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுவை குர்சுகுப்பம் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை குர்சுகுப்பம் பத்மினி நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் 29ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி அருகில் உள்ள கோவிலிலிருந்து பெண்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். இதன் பின்னர் நடந்த தீபாராதனை மற்றும் அபிஷேக பூஜையில் பெண்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். 1 லட்சம் மாணவர்களுக்கு தனி மனித மேம்பாட்டு பயிற்சி முகாமை புதுச்சேரியில் கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரே நாளில் 1 லட்சம் மாணவர்களுக்கு தனி மனித மேம்பாட்டு பயிற்சி முகாம் புதுச்சேரி லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொடங்கியது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். லிம்கா சாதனை புத்தகம், இந்திய சாதனை புத்தகம், ஆசிய சாதனை புத்தகம், அசிஸ் சாதனை போன்ற உலக சாதனையாக நடந்தேறியது. இந்த பயிற்சி முகாம் புதுச்சேரி, திருவண்ணாமலை, ஓசூர், வேலூர், கிருஷ்ணகிரி, ஆம்பூர், சென்னை, ராணிப்பேட்டை உள்பட 20 இடங்களில் நடக்கிறது. புதுச்சேரி, தமிழகம், கேரளா மாநிலத்தை சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். இது குறித்து மாணவர்கள் கூறும்போது பயிற்சி முகாம் மாணவர்களின் தன்னம்பிக்கை தருவதாகவும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் அரசு செயல்பட வேண்டும் என்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்தியதை கண்டித்து கொடும்பாவி எரிப்பு. அரசு சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் ஆவேசம். ஏனாமில் ஏல சீட்டு நடத்தி 12 கோடி மோசடி. பணத்தை மீட்டு பாதிக்கப்பட்டவருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி மாஜி எம்எல்ஏ கோரிக்கை. நவம்பர் 1ஆம் தேதியை வைர விழாவாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதன்கிழமை ரயில் மறியல். பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்கம் நடத்துகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.